அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் பார்ட் பியில் எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகே பிரிவில் 40 வினாக்கள் கேட்பாங்க, 40 மதிப்பெண்கள். அதற்கான ஸ்டடி டிப்ஸ் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு மேஜர் மார்க் முக்கியமோ அதே அளவுக்கு அந்த 40 மதிப்பெண்களுமே மிக முக்கியமானது நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். ஆனால் பொதுவாக பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்க மேஜரில் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த 40 மதிப்பெண்களில் கொடுக்கறதே இல்லை. அதே போல் கோச்சிங் சென்டரில் கூட நமக்கு மேஜரில் அந்தளவுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறையவுக்கு நம்ம கேதர் பண்ணிலாம் கொடுப்பாங்க. அந்த 40 மதிப்பெண்கள் பேரளவில் முடிச்சுட்டு ஏதோ ஒரு மெட்டீரியல் மட்டும்தான் கொடுப்பாங்க. நான் அந்த எண்ணமே நான் தவறுன்னு சொல்கிறேன். ஏன்னா அது மோசமான விளைவுகளை தான் நிறைய பேருக்கு ஏற்படுத்தியிருக்கு. அந்த மதிப்பெண்களால் நிறைய பேருக்கு ஜாப் மிஸ் ஆகிருக்கு. இப்போ 2017 எங்கள் பேட்சில் பார்த்திங்கன்னா அப்போ தான் மாட்ரேட்டாக கொஷின் பேப்பர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எலிஜிபிலிட்டி மார்க் எடுத்தாலே எல்லாருக்கும் வேலை அப்படிங்கிறது ஒரு சில மேஜரில் தவிர்த்து மீதி எல்லா மேஜர்லையுமே எலிஜிபிலிட்டி மார்க் இருந்தாலே போதும் வேலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என் கூட தேர்வு எழுதினாங்க. எங்கள் மேஜரில் பார்த்திங்கன்னா மேஜரில் 72 அவுட் ஆஃப் 110 எடுத்தாங்க. மீதி 3 மார்க்கு தானே, 40 மார்க்கு ஏதோ ஒரு ஆப்ஷன் அடிச்சிருந்தா கூட அவங்களுக்கு ஒரு 5 மார்க்கு 10 மார்க் வந்திருக்கும் அப்படின்னு தான் பொதுவாக எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு 40 மதிப்பெண்களுக்கு 0 தான் வந்தது. 1 மார்க்கு கூட அவங்களுக்கு வரவே இல்லை. காரணம் அவங்க சரியான நேரம் பயன்படுத்தாமே தான். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க மேஜர்லேயே மிக அதிகமான அளவு நேரங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த 40 வினாக்களில் ஒரு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 வினாக்கள் அவங்க என்ன கேள்வி இருக்குன்னே தெரியாமல் தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம வெளியிலேருந்து சொல்லலாம் 40 மார்க்கு தானே, ஏதோ ஒரு 40 வினாக்களுக்குமே ஒரே ஆப்ஷன் அடிச்சுட்டு வந்தாலே நம்மளுக்கு மார்க் வந்துடும் அப்படின்னு நம்ம வெளியிலேருந்து சொல்ல முடியும். ஆனால் அங்கே போயிட்டு நம்மளால் அதை செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். 40 கேள்விக்குமே ஒரே ஆப்ஷன் நிச்சயமாக அதை அங்கே போயிட்டு அடிக்க முடியாது. காரணம் இது நம்மளுடைய லைஃப், எப்படியாவது நம்ம வேலைக்கு போயணும்னு நினைக்கிறோம். அப்போ 40க்கும் ஒரே ஆப்ஷன் அடிக்கிறதுலாம் ரொம்ப ரேர் தான். அப்போ அவங்க சரி நமக்கு எப்படியும் ஒரு 3 மார்க் கைக்கு கொடுத்துறாதான் நினச்சாங்க. ஆனால் 1 மார்க் கூட அவங்களுக்கு வரல. அவங்க வேலைக்கு போக முடியல, ரொம்ப மனம் முடிஞ்சு போயிட்டாங்க. நான் அதுதான் பொதுவாக எல்லாருக்குமே சொல்கிறது. தெரியாத வினாக்களில் உட்காந்து யோசிப்பீங்க. அந்த வினாக்களுக்கு உங்களுக்கு ஐடியாவே இருக்காது. இருந்தாலும் நீங்கள் யோசித்து பார்த்துக்கிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அதில் நேரத்தை வீணடிப்பீங்க. அப்புறம் என்ன செய்வீங்க, அப்படி யோசித்து பார்த்தோம் ஆன்சர் தெரியாது. சரி ஏதோ ஒரு ஆன்சர் நம்ம கொடுத்துடலான்ட்டு நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு போவீங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வினாக்களுக்கு 1/4 மணி நேரம் டைம் எடுக்கிறீங்க தெரியாத வினாக்களுக்கு. ஆனால் பின்னாடி உங்களுக்கு மிக 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 எளிமையான தெரிந்த வினாக்கள் நிறைய இருக்குது. ஆனால் அதை நம்ம பார்க்கவே மாட்டோம். டைம் கீப் அப் பண்ணாதால் கடைசியில் என்னென்ன கொஷின் இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அந்த கடைசி ஒரு 10-15 கொஷின்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஈஸியான கொஷினாக இருக்கும். நீங்கள் கேள்வியை ஜஸ்ட்டு பார்த்தாலே உங்களுக்கு விடை தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த மாதிரி கேள்விலாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். அந்த தவறை மட்டும் தயவு செய்து செஞ்சிடாதீங்க. நான் நம்புறது தெரியாத வினாக்கள் தவறு நடக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரிந்த வினாக்களில் ஒரு சிறு தவறு கூட ஏற்படாத வகையில் யார் தேர்வு எழுதிட்டு வரீங்களோ நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவீங்க. நான் தொடர்ந்து இன்னுமே சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் உங்கள்கிட்ட சொல்கிறதும் அதுதான். உங்களுக்கு தெரிந்த வினாக்கள் ஒரு வினா கூட தவறாக நம்ம ஆன்சர் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம பொதுவாக எக்ஸாம் முடிச்சுட்டு சொல்லுவோம்ல, எனக்கு இதெல்லாம் தெரிந்த கொஷின் தான், எல்லாம் தப்பாக போயிடுச்சு, நான் ஒரு 5 கேள்வி தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டேன், அதெல்லாம் தயவுசெய்து சொல்லவே சொல்லாதீங்க. அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. இனிமேல் மீண்டும் அந்த தவறு நடைபெறவே கூடாது. தேர்வறைக்கு போய் உட்காந்துருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்னென்ன செய்ய போகிறோம், ஏற்கனவே என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சோம், அது மீண்டும் நடைபெறாத வகையில் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். அதனால் மீண்டும் அதையே டயலாக் யாருமே சொல்லக்கூடாது. அதனால் பொதுவாக நான் சொல்கிறது எல்லா வினாக்களுமே முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். நம்ம மேஜரில் 110 மார்க் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் 40 மார்க்கும் ரொம்ப முக்கியம்தான். நானுமே படிக்கக்குள்ளே நம்பினது என்னுடைய மேஜர் தான். ஏன்னா அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த 40 மார்க்கு என்னால் என்ன முடியுமோ என்கிட்ட என்ன இருந்ததோ அதை 100% படித்து முடிச்சிட்டேன். என்கிட்ட என்ன இருந்ததோ அதை அந்த 40 மதிப்பெண்களில் என்கிட்ட இருந்ததை வச்சு என்னால் முடிஞ்சது 100% சிலபஸை முடிச்சிட்டேன். பட் இருந்தால் நான் நம்பினது மேஜரில் 110 மார்க்கில் நம்ம எலிஜிபிலிட்டி மார்க்கு. ஏன்னா அப்போ எங்கள் செட்டில் தான் வந்தது. நான் எப்படி யோசித்தேன்னா வேலைக்கு கட் ஆஃப் எவ்வளோ வருதோ அதை நம்ம மேஜரில் வாங்கணும் அப்படிங்கிறது என்னோடய இலக்காக வச்சுருந்தேன். அதே போல் என்னால் அடைய முடிஞ்சுது. நான் தான் உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ. ஏன்னா இப்போ நம்ம ஃபுல்ஃபில்லாக படிக்கணும்னா
நம்ம பொதுவாக சைக்காலஜியில் நீங்கள் ஒரு பழமொழி தெரியும், அதை நான் இப்போ சொல்ல விரும்பல. நம்மக்கிட்ட இருக்கிறது நமக்கு வந்து போதுன்னு நினைக்க மாட்டோம். யாராவது ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, இந்த புக்லேருந்து தான் லாஸ்ட் இயர் கொஷின் நிறையாவுக்கு வந்திருக்குன்னு சொல்லுவோம். நம்ம ஒன்று என்ன செய்வோம், அந்த புக்கு கிடைச்சா நல்லாயிருக்குன்னு யோசிப்போம். அப்புறம் இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இதுலேருந்து தான் கொஷின்லாம் அதிகமாக வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்கிட்டிங்கன்னா சரியான முறையில் படிக்கவே முடியாது, எதை பற்றியும் யோசிக்கவே கூடாது. உங்ககிட்ட என்ன இருக்கோ இருக்கிறத 100% வந்து பயன்படுத்தினாலே போதுமானது. அந்த ஜிகேவை தவிர்த்து மீதி 30 வினாக்கள் இருக்குங்கள்ல, அதுக்கெல்லாம் வந்து இந்த வினாவை வந்து 2 முறை 3 முறை வாசித்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு அதற்கான அர்த்தமே புரியும். அதே போல் 4 விடைகளுமே பார்த்த பிறகு தான் விடைகளை வந்து இறுதி செய்யணும். நம்ம எடுத்த உடனே ஒரு விடையை வச்சு முடிவு செய்யக்கூடாது. 4 விடைகளுமே நம்ம வந்து முடிந்த அளவுக்கு பார்த்த பிறகு தான் இந்த வினாக்களுக்கு வந்து இந்த விடை தான் அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்யணுமே தவிர, பார்த்த உடனே வந்து ஆன்சர் நீங்கள் வந்து அந்த 30 மதிப்பெண்களில் கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஜிகேவை தவிர்த்து மற்றதில் வந்து 4 விடைகளுமே தயவுசெய்து நீங்கள் வந்து பார்த்த பிறகு விடை அளிக்க. இதெல்லாம் நம்ம பின்பற்றினாலே மேக்ஸிமம் மார்க் எடுக்கணும்னாலும் கூட நம்ம எதிர்பார்க்குற மார்க் வந்து கண்டிப்பாக வரும். எதுவுமே படிக்காமல் போய் இந்த 40 மார்க் வந்து அட்டன் பண்ணுறதுக்கும் உங்ககிட்ட இருக்கிறத வச்சு அதில் ஓரளவு பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு போனோன்னா எடுக்கக்கூடிய மார்க்குக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு நேரடியாக அது பலனளிக்கலைனா கூட கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அது வந்து பலன் கொடுக்கும். அதனால் படிக்காமல் மட்டும் போயிடாதீங்க. அந்த 40 மார்க்குமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஜிகே பொறுத்த வரைக்கும் கடல் போல் இருக்கும், என்னென்ன புக்கெலாம் படிக்கிறது அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஓரளவு பேசிக்ஸ் வந்து பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 9th 10th புக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போங்க. ஏற்கனவே இப்போ 2017 இருக்கட்டும், அதுக்கப்புறம் 20 இருக்கட்டும், 22 இருக்கும், 19, 20, 22 இருக்கட்டும், அப்போல்லாம் நடந்த அந்த எக்ஸாம்லாம் பாருங்கள். பார்த்து, ஏன்னா ஏற்கனவே இந்த ஜிகே பார்ட்டில் எப்படிலாம் கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு, ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து உங்களுக்கு வந்து வீடியோ கொடுத்துருந்தோம். அப்போ எதுக்காகன்னா ஒரு ஐடியா, இப்படிலாம் கொஸ்டின் பேப்பர் வருது, ஒரு புரிதல் வந்து நமக்கு வந்து ஏற்பட்டுச்சுனாலே போதும். இந்த டாப்பிக்கில் வருது கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் எல்லா மேஜர் கொஸ்டின் பேப்பரை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து வந்துடலாம். அதனால் உங்களுக்கு வந்து டைம்லாம் இருக்குது. எந்த பகுதியுமே ஒமிட் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை மேக்ஸிமம் எஃபர்ட் வந்து கொடுத்துட்டு போனீங்கன்னா அதற்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது, இதே போல் ஒரு வாய்ப்பு வந்து இனிமேல் கிடைக்குமான்னு தெரியாது. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் ஒரு டிஆர்பி வந்து கண்டிப்பாக உண்டு, போஸ்டிங் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். இனி ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் எப்போ கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் உங்களுக்கான வாய்ப்பு, இதுதான் உங்களுக்கான இறுதியான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. தன்னம்பிக்கையோடு படிங்க. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், தன்னம்பிக்கையற்ற எந்த செயலும் வெற்றி பெறுவதில்லை. அதனால் உங்கள் மீது உங்களுக்கு மிகுந்த தன்னம்பிக்கை எப்பொழுதும் இருக்க வேண்டும், எல்லா சூழ்நிலையிலுமே இருக்க வேண்டும். உங்ககிட்ட அந்த 40 மதிப்பெண்களுக்கு என்ன இருக்கோ, நீங்கள் வந்து எந்த ஆத்தர் புக்கு வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நாகராஜன் புக்கு வச்சுருந்தாலும் சரி, இல்லை மீனாட்சி சுந்தரம் வச்சுருந்தாலுமே, இல்லை இப்போ சந்தானம் பப்ளிகேஷன் புக்கும், எஸ்கே மங்கள் புக்கும், எல்லா புக்கும் நல்லா இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. அதை நம்ம இனிமேலாம் கலெக்ட் பண்ணி ஏற்கனவே இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லையா, நீங்கள் சிலபஸ் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற புக்ஸை வச்சு அடிப்படை வந்து நல்லா பேசிக்ஸ் வந்து கற்றுக்குங்க. கூகுளில் சர்ச் பண்ணாலே அதில் புக்கெலாம் வருது. இப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒமிட் பண்ண எந்த பகுதியுமே வந்து ஒமிட் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களால் என்ன முடியுமோ அந்த பார்ட்டில் எல்லாமே படிச்சுட்டு போங்க. எல்லோரும் பொதுவாக மைண்ட் செட் எப்படி இருக்கும், நம்ம என்ன படித்தாலும் வரப்போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு ராங் கால்குலேஷன் தான் பொதுவாக நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஆனால் அது ரொம்ப தப்பு. நம்ம படித்ததுலேருந்து கண்டிப்பாக வினாக்கள் வரும். அப்படி வரலனாலும் கூட அதை பயன்படுத்தி நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையோடு படித்து பாருங்கள். நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு பலனை கொடுக்கும். அதனால் நமக்கு மேஜர் வந்து 110 மார்க் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு இந்த 40 மதிப்பெண்களுமே மிக முக்கியமானது. அதனால் இந்த வாய்ப்பை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க. நாட்கள் வந்து குறைந்து கொண்டே தான் போகுது. நாட்கள் குறைய குறைய உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கணும். நம்ம வந்து எப்போவோ சொன்னோம், ஆகஸ்ட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி ஆனுவல் பேனரில் கொடுத்துருந்தாங்க. இப்போ இன்னும் 1 மாதம் தான் டைம் இருக்குது. அதனால் நாட்கள் வந்து போகிறது எப்படின்னே தெரியாது. அதனால் முடிந்த அளவுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களால் என்ன முடியுமோ ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி.